ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ் அண்டு சுண்டக்காய் காரக்குழம்பு. சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுனா, இதுக்கு நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் சுண்டைக்காவை லைட்டாக தட்டிடணும். எல்லாத்தையும் உடச்சி அதை வந்து தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இது வரைக்கும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கோம். இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் வதங்கினதுக்கப்புறம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள். ஸோ மிளகாய்த்தூள், அதுக்கடுத்து உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அது தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ இதை கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன், ஒரு அரை லெமன் அளவு புளி கொஞ்சமாக, ஏன்னா அதில் நம்ம தக்காளி சேர்த்ததால் புளி நிறைய சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. சின்னதாக ஒரு வந்து லெமன் அளவு புளி கொஞ்சோண்டு அது கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றணும். அதுக்கப்புறம் இறக்குற டைமில் வந்து நம்ம லைட்டாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயும் சோம்பும் அதை வந்து லாஸ்ட்டாக இறக்குற டைமில் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஊற்றி ஒரு கொதி வர டைமில் அப்படியே நிறுத்திட வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு இன்னைக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இறக்குற டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக அந்த தேங்காய் கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறோம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இவ்வளோதாங்க சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.